மோட்டார்சைக்கிள் லவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Yamaha ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் RX100 லான்ச் பண்ண போகிறத வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1,20,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட XSR 155 மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் இந்த RX100 லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் என்ன ப்ரைஸில் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு Yamahaவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Yamaha பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா மீடியா பீப்புள் கிட்ட கொடுத்த அந்த ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா RX100 1,20,000 லான்ச் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த 1,20,000 வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா XSR 125 இல்லாட்டி XSR 155 ஓட டிசைன் பேட்டர்ன்ல இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிசைன் வைஸ் உங்களுக்கு XSR மாடல் மாதிரி இருக்குங்க. இதோட ஹெட்லாம்ப் வந்து சர்க்குலரான டைப்ல இருக்கும், ஆனால் ஹாலோஜன்ல கொடுக்க போறாங்க. ஃபிளாட்டான சீட் வந்து இருக்க போகுது அண்ட் LED இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் டெயில் லேம்பும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா LEDல தான் கொடுக்க போறாங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு 99.8 cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. ஏர் கூல்டு தான். ஹார்ஸ் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 12 ஹார்ஸ் பவரும் 11.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக FZX 150 மாதிரி இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா எந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். R15 இல்லாட்டி MT15 பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். இல்ல XSR மாடல்ல இருந்து பில்ட் பண்ணாங்கன்னா பெஸ்டா இருக்கும். ஆனா FZ பிளாட்ஃபார்ம்ல இருந்து பில்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பவர் அண்ட் டார்க் ரொம்பவே கம்மி பண்ணிடுவாங்க. ஏன்னா நல்ல ஃபியூச்சரும் கொடுக்கணும், அதே சமயம் பாத்தீங்கன்னா நல்ல கான்ஃபிகரேஷனும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கண்டிப்பா இந்த RX100 பாத்தீங்கன்னா டெஃபினட்டா 1,20,000ல வரப்போகுது. ஆனா கான்ஃபிகரேஷனும் பெஸ்டா இருக்குங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்ல வந்து கொடுக்க போறாங்க. 37mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல ட்வின் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுக்க போறாங்க. பிரேக்ஸ்னு பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் சிங்கிள் சேனல் ABS ஓட வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஹையர் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா டியூவல் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் சிங்கிள் சேனல் ABS ஓட லான்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து வரப்போகுது. அண்ட் இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ கொடுக்குங்க? 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, நல்ல பவர் அண்ட் டார்க் அப்படிங்கும்போது டெஃபினட்டா இந்த பைக்கோட மைலேஜ் 48லிருந்து 50 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்ஜின் இருக்கக்கூடிய பைக்காக தான் வரப்போகுது. அப்ரைட்டான ஹேண்டில் பார் இருக்க போகுது. இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரைடிங் எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இதோட சேஃப்டி கம்ஃபர்டபிள் இது எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா RX100 ரொம்ப லெஜெண்ட், நிறைய பேரோட ஒரு ட்ரீம் பைக்காக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பைக்கை போயிட்டு நம்ம இப்போ 2023ல ஒரு ஒரு மொக்கையான ஒரு கான்ஃபிகரேஷனை லான்ச் பண்ணாங்கன்னா அதோட பேரே கெட்டுரும். அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக நல்ல கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா பழைய வேரியன்ட் மாதிரி ஒரு விண்டேஜ் ஸ்டைல் இல்லாட்டி ஒரு ரெட்ரோ ரோஸ்டர் மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அனலாக் கிளஸ்டரும் சேர்த்து கொடுக்கலாம். இல்லைனா இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரே கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா மேபி ப்ளூடூத் கனெக்ஷனும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா RX100 பழைய RX100 மாதிரி டிசைன் பேட்டர்னில் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுத்தா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸில் வர்றதுக்கும் ஹையர் வேரியண்ட் ஒரு ப்ரோ மாடல் பார்த்தீங்கன்னா அலாய் வீலில் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. 17 inch அலாய் வீல் அண்ட் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இந்த பைக்கில் பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் அந்த யூ ஷேப் கிராப் ரேல்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. நல்ல ஒரு பெஸ்ட்டான லுக்கில் நம்ம RX100 திரும்பவும் இந்தியாவில் வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸில் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக XSR மாடல் மாதிரி இருந்தாலுமே ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். மேபி XSR இந்தியாவில் லான்ச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த பைக்குமே வந்து ஒரு 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 மிக்ஸ்டாக வந்து லான்ச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஏன்னா நிறைய கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டோ ஷோலலாம் வந்து நிறைய பைக்ஸை Yamaha வந்து ஷோகேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புது புது வேரியண்ட் புது மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேரியண்ட்டை கூட இந்தியாவில் RX100 அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூடிய சீக்கிரம் RX100 இந்தியாவில் அஃபிஷியலாக Yamaha வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியல் நியூஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.